பூவுலகில் ஆச்சாரியனின் திருவடி சேவையே நம்மை இறைவனிடம் சேர்க்கின்றது என்ற உயர்ந்த ஒப்பற்ற பரம்பொருளின் தத்துவத்தை நமக்கு அளிக்கின்றது கீத கோவிந்தம் என்னும் மகாகாவியம். ஸ்ருங்கார காவியங்களிலே மிக்க பழமையான கீத கோவிந்தம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்ற அத்வைத சித்தாந்தத்தை உட்பொருளாக கொண்டு விளங்குகின்றது. ஸ்ரீராதையை ஜீவாத்மாவாகவும் அவளுக்கு தூது செல்லும் தாதியை ஆச்சாரியனாகவும் கொண்டுள்ள இக்காவியம் ஸ்ரீ கிருஷ்ணனை கோபியர் கொஞ்சும் ரமணனை ஆயர்குல கொழுந்தினை பச்சை மாமலை போல் மேனியனை பவளவாய் செங்கண் முகுந்தனை அரிதுயில் கொண்டானை கண்ணனை கோகுலத்து மணிவண்ணனை கோதையர் கண்ட நாயகனை பாட்டுடை தலைவனாக கொண்டு அற்புதமாக இயற்றப்பட்ட மகாகாவியம்தான் கீத கோவிந்தம். 8 அடிகளாக கொண்ட கீத கோவிந்த காவியம் அஷ்டபதி என்று வழங்கப்படுகின்றது. அஷ்டபதி என்னும் கீத கோவிந்த மகாகாவியம் பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆண்டவனின் திவ்ய சன்னிதானத்திலும் அடியார்களின் பஜனை கோஷ்டிகளிலும் பக்தி வெள்ளத்தை பெருகிடச் செய்யும் தேன் சுவை ஊற்று ஸ்ரீ கீத கோவிந்த மகாகாவியம். இத்தகைய ஒப்பற்ற கீத கோவிந்த ஞான கீர்த்தனங்களை பேரின்ப சிருங்கார ஸ்லோகங்களை எல்லாம் நமக்கு அளித்தவர் ஸ்ரீ ஜெயதேவர் சுவாமிகள். ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகள் ஒரு அவதார புருஷர், அகில லோகங்களும் போற்றும் ஆச்சாரிய மகானுபாவர். சுவாமிகளினுடைய அந்த அன்பும் அவருடைய பொறுமையும் கேட்க கேட்க மிகவும் அற்புதமானதொரு வரலாறு அவருடைய வரலாறு. அப்படி பொறுமையின் பிறப்பிடமாக, அன்பின் இருப்பிடமாக, தர்மத்தின் திருவிடமாக, சங்கீதத்தின் பிறப்பிடமாக, பக்தியின் ஞான பீடமாக திகழ்ந்தவர் ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகள். அவர் 11ஆம் நூற்றாண்டில் வட இந்திய சங்கீத சாஸ்திர விற்பனரான ஷார்ங்கதேவருக்கு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றி இந்த ஆதிகாவியமாகிய இந்த கீத கோவிந்த காவியத்தை இயற்றி அளித்திருக்கின்றார். ஸ்ரீ ஜெயதேவர் பரதக்கலையில் தேர்ச்சி பெற்றவர் எனவும் ஒரு ஆராய்ச்சி நூல் தெரிவிக்கின்றது. பத்மாவதி சரண சக்கரவர்த்தி என்பதனால் என்ற அந்த கூற்றை கொண்டு ஜெயதேவர் பாட அவருடைய பத்னி பத்மாவதி இந்த காவியத்திற்கு அபிநயம் புரிந்தாள் என்பதும், 8வது அஷ்டபதிக்கு மட்டும் பத்மாவதியால் பிரேம பக்தி பரவச நிலையில் சைத்தன்யப்பட்டிருந்ததனால் அபிநயம் செய்ய முடியவில்லை என்பதை ஜெயதேவரே அந்த 8வது சரணத்தில் கூறுகின்றார். இந்த மகாகாவியம் ஜெயதேவரால் இயற்றப்பட்ட இந்த மகாகாவியம், அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த தசாவதார வைபவத்தை தொடங்கி 24 அஷ்டபதிகளை பாடி முடிக்கின்றார். ஸ்ரீ ஜெயதேவரை ஸ்ரீ வேதவியாசனுடைய அவதாரமாக வர்ணித்து ஒரு கூற்றும் உள்ளது. வியாசாய விஷ்ணு ரூபாய என்பதிலிருந்து ஸ்ரீ வேதவியாசர் ஸ்வயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது. இக்கூற்றினை மெய்ப்பிக்கின்ற விதத்தில் பகவத்கீதையில் விபூதி யோகத்திலும் பகவத் வசனம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த காவியத்தில் பல இடங்களில் ரகக்கேளையக, கேளி ரகசியம், ரகசிய உவாச்ச போன்ற வார்த்தைகள் காணப்படுகின்றன. அங்கனம் ரகசியமான விஷயங்கள் எப்படி பகிரங்கமாக கூறப்படுகின்றன, எந்த ரகசியமான விஷயங்களும் அதில் சம்பந்தப்பட்டவர் கூறினால் மட்டுமே வெளிவரும். பகிரங்கமாவது சாத்தியம். அப்படி இருக்க காவியகர்த்தாவான ஸ்ரீ ஜெயதேவரது காலத்திற்கு, அதாவது இந்த கலியுகத்திற்கு முன்னால் நடந்த துவாபர யுகத்தில் நடந்த அத்தனை ராசலீலை வைபவங்களையும் ஸ்ரீ சுவாமிகள் பகிரங்கமாக கூறுகின்றார். ஸ்ரீ நாராயணியத்திலும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த காவியம் ஸ்ரீ ஜெயதேவர் என்ற தம் அம்சபூதர் மூலம் ஸ்வயம் ஸ்ரீ கிருஷ்ணனாலேயே எழுதப்பட்டுள்ளது என்பதும் புலனாகின்றது. ராசலீலை நிகழ்ச்சிகளை வர்ணிக்கும் நாராயணியமும் கூட பகவானால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த அஷ்டபதியின் 19வது அஷ்டபதியின் 7வது சரணமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எழுதினான் என்றும் சொல்லப்படுகின்றது. ரகசியம் என்ற சொல்லிற்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது என்றும் ஒரு பொருள் உண்டு. மறைந்திருப்பது என்பதை விட புரியாதது. அது எதனால் புரியாதது என்று சொல்லுகின்றோம் என்றால், வேதத்திற்கு மறைநூல் என்று ஒரு பெயர் உண்டு. வேதத்தின் உட்பொருளை ஒரு தகுதி பெற்றவரால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். அதுபோலதான் கீத கோவிந்த காவியத்தில் வரக்கூடிய சொற்களுக்கும் பொருள் அறிவதற்கு ஒரு தகுதி பெற்றவரால் மட்டுமே முடியும் என்பதும் தெரிகின்றது.
நவரசங்களும் தெய்வபரமான அல்லது பக்தி விஷயமாகின்றது. எனவே கீத கோவிந்த காவியம் ஸ்ருங்கார மகாகாவியம் போல் கூறப்பட்டாலும் கூட இதன் உட்பொருளை அறிவதற்கு இது அந்தரங்கமான கிருஷ்ண பிரேம பக்தியே உயர்ந்த லட்சியமாக இது பறைசாற்றுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்ரீ கீத கோவிந்த காவியத்திற்கு பஞ்சம வேதம் என்றும் ஒரு கூற்று உண்டு. அப்படிப்பட்ட இந்த கீத கோவிந்த காவியத்தை நம்மிடையே அத்தனை பக்தர்களும் ஸ்ரீ கிருஷ்ண பிரேம பக்தி ஸ்ரீ கிருஷ்ணர் ராதையிடம் கொண்ட அந்த பிரேம பக்தியை, அந்த பிரேமத்தை, அந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்குரிய அந்த சிறப்பான அந்த ராசலீலைகளை எல்லாம் அனுபவிப்பதற்கு ஏற்றவாறு மிக அற்புதமான ஒரு மகாகாவியத்தை இயற்றி அளித்திருக்கின்றார் ஜெயதேவர். அவர் அளித்திருக்கின்ற இந்த ஸ்ரீ கீத கோவிந்தத்தை நாமும் படித்து இன்புற வேண்டும், இறைவனுடைய அந்த பக்தியில் திளைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ ஜெயதேவர் அஷ்டபதி. जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. प्रलय पयोधि जले गोपाल कृष्ण, धृतवानसि वेदं कृष्ण. विहितवहित्र चरित्रमखेदं, विहितवहित्र चरित्रमखेदं. केशवाधृत मीनशरीर, जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. क्षितिरति विपुलतरे गोपाल कृष्ण, तव तिष्ठति पृष्ठे कृष्ण. धरणिधरण किणचक्रगरिष्ठे, धरणिधरण किणचक्रगरिष्ठे. केशवाधृत कच्छपरूप, जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. वसति दशन शिखरे गोपाल कृष्ण, धरणी तव लग्न कृष्ण. शशिनि कलंग कलेव निमग्न, शशिनि कलंग कलेव निमग्न. केशवधृत सुकर रूप, जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. तव कर कमलवरे गोपाल कृष्ण, नखमद्भुत शृंगं कृष्ण. दलित हिरण्यकशिपुतनुभृङ्गं, दलित हिरण्यकशिपुतनुभृङ्गं. केशवधृत नरहरिरूप, जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. चलयसि विक्रमणे गोपाल कृष्ण, भलिमद्भुत वामन कृष्ण. पदनखनीरजनित जन पावन, पदनखनीरजनित जन पावन. केशवधृत वामन रूप, जय जगदीश हरे गोपाल कृष्ण, जय जगदीश हरे. क्षत्रिय रुधिरमये गोपाल कृष्ण, जगतपगत पापं कृष्ण. स्नपयसि पयसि शमित भवतापं,
स्नपयसि पयसि शमितभवतापं केशवधृत भृगुपतिरूप जय जगदीश हरे गोपालकृष्ण जय जगदीश हरे वितरसि दिक्षुरणे गोपालकृष्ण दिक्पतिकमनीयं कृष्ण दशमुखमौलिबलिं रमणीयं दशमुखमौलिबलिं रमणीयं केशवधृत रघुपतिरूप जय जगदीश हरे गोपालकृष्ण जय जगदीश हरे वहसि वपुषि विशदे गोपालकृष्ण वसनं जलधाभं कृष्ण हलहति भीतिमिलितयमुनाभं हलहति भीतिमिलितयमुनाभं केशवधृत हलधररूप जय जगदीश हरे गोपालकृष्ण जय जगदीश हरे निन्दसि यज्ञविधे गोपालकृष्ण अहह श्रुतिजातं कृष्ण सदय हृदय दर्शित पशुघातं सदय हृदय दर्शित पशुघातं केशवधृत बुद्धशरीर जय जगदीश हरे गोपालकृष्ण जय जगदीश हरे म्लेच्छनिवहनिधने गोपालकृष्ण कलयसि करवाळं कृष्ण धूमकेतुमिव किमपि कराळं धूमकेतुमिव किमपि कराळं केशवधृत कल्किशरीर जय जगदीश हरे धृतकल्किशरीर जय जगदीश हरे श्री जयदेव कवे गोपालकृष्ण इदमुदितं उदारं कृष्ण शृणु सुखदं सुभदं भवसारं शृणु सुखदं सुभदं भवसारं केशवधृत दशविधरूप जय जगदीश हरे गोपालकृष्ण जय जगदीश हरे नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद।